குக்கீஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி சிக்கன் மோமோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வெளியே இருக்கிற ரேப்புக்கு நம்ம ஃபஸ்ட்டு மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் மைதா அண்ட் கொஞ்சோண்டு சால்ட் போட்டு நல்லா வாட்டர் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. சப்பாத்தி பண்ணுற மாதிரி நல்லா அந்த மாவை ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 250 கிராம்ஸ் ஆஃப் போன்லெஸ் சிக்கன் எடுத்து நல்லா அரைச்சிக்கோங்க. அதில் 1/2 கப் ஆனியன் போட்டுக்கோங்க, 1/2 கப் கேபேஜ், உங்களுக்கு வேணும்னா கேரட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ 1 பல் பூண்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 1 துண்டு இஞ்சி, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுக்கோங்க, மல்லி இலை, தேவையான அளவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சட்னி செய்யலாம். அதுக்கு ஒரு சூப் பவுலில் 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் 10 பல் பூண்டு. நான் சின்ன காஞ்ச மிளகாய் எடுத்தனால ஒரு 10 போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு வேளை பெருசு எடுத்துக்கிறீங்கன்னா 5லேருந்து 6 போட்டுக்கலாம். தண்ணி வச்சு 15 மினிட்ஸ் கொதிக்க விட்டுக்கோங்க. அப்புறமா எடுத்துகிட்டு ஆறுனதில் நம்ம கொஞ்சமாக சுகர் அண்ட் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட மோமோஸ் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவில் உள்ள ஸ்டஃபிங் வச்சு வேக வைக்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் செஞ்சு வச்சுருக்க மாவில் குட்டியாக ஒரு ரவுண்ட் மாதிரி திரட்டிக்கோங்க. அது உள்ளே நம்மளோட சிக்கன் செஞ்சு வச்சுருக்கிறத ஸ்டஃப் பண்ணி இட்லி வேக வைக்கிற பாத்திரத்தில் வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணினா நம்மளோட மோமோஸ் ரெடி. ஸோ நம்மளோட சிக்கன் மோமோஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye.